வாட் ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் இஸ், இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து லைக் இந்த பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் இஃப் தே டாமினேட் சோ மச் தென் நம்மளுக்கும் இந்த மார்வல் கல்ச்சர் மாதிரி வந்துருமோங்கிற ஒரு இது இருக்கு. தட் இஸ் ஐ எம் நாட் சேயிங் தட் மாடல் இஸ் ராங், பட் அது மட்டுமே மாடலா இருந்தா ப்ராப்ளம் ஆகும். There is so much that happens between the purest form of a film, which is that screenplay level, and the audience ku enna padam varudungra idukku. So thoughts mattume important illa. See, it's easy to think a different way, but and the thought வந்து ஒரு சினிமாவா டிரான்ஸ்லேட் ஆகுங்கிறது ஒரு அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சி எப்பவுமே வந்து தமிழ் சினிமா கமர்ஷியல் சினிமா தான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஆர்ட் சினிமாங்கிற இதுவே கிடையாது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த கதையிலேருந்து இழுக்காத, எனக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு வாட்ச் அன்கனெக்டட் திங்ஸ். அதனால தான் பாட்டெல்லாம் கூட குறைஞ்சு போச்சு. திடீர்னு நடுவில் ஒரு காமெடி போய் வச்சிங்கன்னா அந்த காமெடி வந்து அந்த சீனுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குமே தவிர வெளியில இருந்து ஏதோ வேற யாரோ காமெடி பண்றாங்கன்னு வச்சா அது ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க வந்து 10 நிமிஷம் படம் பாக்குறீங்க, ஸ்லோவா இருக்கு, உடனே வந்து ஐயோ படம் செம ஸ்லோடா நீங்க எழுதிட்டீங்க. ஆனா 15வது நிமிஷத்துல இருந்து படம் வந்து செம பிக்கப் ஆகுது. அண்ட் யூ ரியலைஸ் தட் ஸ்லோ பிகினிங் வாஸ் நெசசரி பிகாஸ் அது வந்து ஒரு அந்த செட்டப்காக யூ ஹேட் டு டூ தட். But by the time you send that tweet out and somehow 50,000 people have seen it and they're like, ஐயோ அந்த படம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை பேட்டி எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் சினிமாலேயே நான் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்றேன். அது என்னன்னா நவரசங்களான நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், கோபம், பெருமிதம், உவகை, அமைதி. இந்த நவரசங்களை நான் சினிமாவோட ரிலேட் பண்ணி கேட்கிறேன். அதுக்கு சாரோட பதில்களை நீங்க தரலாம். முதல்ல வந்து நகை. இவ்வளவு வருஷம் சினிமால இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறது ஒரு புன்னகை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்க? எவ்வளவோ விஷயம். அந்த புன்னகையினாலதான் நம்ம இருக்கோம்ல இந்த ஃபீல்ட்ல. இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஓகே. பட் அந்த புன்னகை வந்து வெறும் காமெடினால மட்டும் வருது இல்ல. சம்டைம்ஸ் யூ see a star, சம்டைம்ஸ் யூ see a good shot. சில சமயம் ஒரு பாட்டு நல்லா இருக்கும், சில சமயம் பிகாஸ் அந்த நம்ம கண்ட்ரில வந்து ஒரு பாப் கல்ச்சர்னா சினிமா தான் லைக் ஒரு விஸ்வரூபமா இருக்கு. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை நம்மளுக்கு. we don't have independent music. எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டதான். லைக் மியூசிக் கூட சினிமா பாட்டு தான் நம்ம கேட்கறது. லைக் we don't have independent folk singers or whatever it is, you know. So I think சினிமாவோட பிரெட்டே வந்து அந்த புன்னகைனா நம்ம வெளியில சிரிக்கிறோமோ இல்லையோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அந்த ஆர்ட்னாலதான். ஓகே, நைஸ். அண்ட் நீங்க ரொம்ப பார்த்து ஒரு சிரிப்பு நல்லா சந்தோஷமா சிரிச்சு பார்த்த ஒரு படம்? அந்த கிரேசி மோகன் கமல் காமெடிஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர் எனி அந்த யூடியூப்ல வந்து அந்த செந்தில் கவுண்டமணி இல்ல பார்த்திபன் வடிவேலு. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க யாரோ எந்த புண்ணியானோ வந்து நம்மளுக்காக வந்து அப்படியே கிளீனா கட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. எனக்கு ஆக்சுவலி அந்த பழைய காமெடிலாம் கூட ரொம்ப பிடிக்கும். அந்த சந்திரபாபு, நாகேஷ், சுருளிராஜன், என்எஸ் கிருஷ்ணன். பிகாஸ் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு மாதிரி ரொம்ப இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு காமெடி பண்ணாரு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ரியலி இந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போற என்டின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து அவரும் டிஏ மந்திரமும் அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப பியூட்டிஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து நான் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன், அவங்க வந்து வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல, நீ என்ன பெருசா போய் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பயங்கர ஜாலியா இருக்கும் ஸோ பாக்குறதுக்கு. ஸோ இவ்வளவு ஒர்க் ஆகிற இடத்துல இப்போ நீங்க சொன்ன இதுல இருந்தே நான் கேட்கிறேன், லைக் சந்தானம் அவர்கள் இப்போ வரைக்குமே ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணி அவரோட காமெடிஸை வந்து க்ரோ பண்ண ட்ரை பண்ணாரு. வி கேன் சி டிடி ரிட்டர்ன்ஸ், அதுல நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் இப்போ இந்த ஒரு சேஞ்சுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நிறைய காமெடியன்ஸ் உள்ள வந்த ஒரு ரீசனா இல்ல வாட் இஸ் தி ரீசன்? பிகாஸ் அந்த ட்ராக்கோட பேஷன்ஸ் நம்மளுக்கு போச்சு இல்ல. ஓகே. ஸோ முன்னாடி வந்து ஒரு 4 சீன் வந்து 5வது சீன் வந்து அந்த காமெடி சீன் இருக்கும். ஸோ அந்த காமெடி ட்ராக்கே ஒரு தனி ட்ராக். இப்போ ஒரு யோகி பாபுவோ யாரோ உள்ள வந்தா படத்துக்கு உள்ள வந்தா கூட அவர் வந்து ஹீரோவோட சேர்ந்த மாதிரி வர்றாரு. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் லைக் அவருக்கு கதைக்கும் அவருக்கும் சம்மந்தப்படாத ஒரு ட்ராக்ல இருக்காரு, அது சும்மா சிரிக்க வைக்கிறதுக்காக இருக்கு, அந்த மாதிரி இல்ல. பட் அதனாலதான் அப்போ வந்து அவ்வளவு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா
அது கதையோட சம்பந்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல. ஸோ வி கேன் டூ எனிதிங் வி வாண்ட். அது மாட்டுக்கு வாழைப்பழ ஜோக்கு இது அதுன்ட்டு அது மாட்டுக்கு ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். அதுக்கும் கதைக்கும் சம்பந்தமே கிடையாது. பிகாஸ் அது வந்து சும்மா அவங்களுக்காக ஒரு ஒரு நம்ம சிரிக்கிறதுக்காக வந்த ஒரு 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 விஷயம். ஆனா இப்ப நீங்க கதைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்ப ஜெயிலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யோகி பாபா கொண்டு வந்துட்டீங்கன்னா, தென் அவரோட என்ன காமெடி பண்ணணுங்கிறது வந்து அந்த கதையை சுத்தி தான் பண்ண முடியும். பிகாஸ் யூ கான்ட் டூ எனி ரேண்டம் திங். ஸோ யுவர் ஸ்கோப் ரெடியூசஸ். ஸோ முன்னாடி வந்து எந்த படமா அது சீரியஸ் படமா இருக்கட்டும், காமெடி படமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு அந்த காமெடி ட்ராக்குங்கிறது ஒரு 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 தனி இது. முன்னாடி அந்த மாதிரி டைரக்டர்ஸும் இருந்தாங்க. அதுக்காகவே ராமநாராயணன் அவர்களோட படங்களா இருக்கட்டும், எழில் அவர்களோட படங்களா இருக்கட்டும், த்ரூ அவுட் காமெடி வரும். இப்ப அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த கதையில இருந்து இழுக்காத, எனக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிடு. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு வாட்ச் அன்கனெக்டட் திங்ஸ். அதனால தான் பாட்டெல்லாம் கூட குறைஞ்சு போச்சு. இப்போ வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 5 பாட்டுனா 5 பாட்டும் ஃபுல்லா பிளே பண்ணுவாங்க. இப்போ வந்து 5 பாட்டு இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டான்ஸா பிளே பண்ணிட்டு நிறுத்திடுறாங்க. இல்ல அது ஏதோ பேக்ரவுண்ட்ல அது மட்டுக்க போகுது. ஸோ எல்லாமே காமெடியா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கதை அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ திடீர்னு நடுவில் ஒரு காமெடி போய் வச்சிங்கன்னா, அந்த காமெடி வந்து அந்த சீனுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குமே தவிர, வெளியில இருந்து ஏதோ வேற யாரோ காமெடி பண்றாங்கன்னு வச்சா அது ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்தது நான் அழுகைக்கு வரணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பிரச்சனை அழுகையிலையும் இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி எல்லாம் எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரியான டேரக்டர்ஸாவே இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் விசு சார் எடுத்துக்கிறேன். சம்சாரம் அது மின்சாரம் படம் இப்ப நம்ம பார்த்தாலுமே அந்த கடைசி சீன்ல அவங்க பேசும்போது ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அந்த மாதிரியான படங்கள் இப்போ உருவாகிறத தடுக்கிறதுக்கான விஷயங்கள் சின்ன எமோஷனல் கனெக்ட் இல்லைங்க. அது இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெவல்யூஷனரி ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. பிகாஸ் அந்த காலகட்டத்துல ஒருத்தவங்க வந்து நான் இந்த வீடு வந்து இந்த உடஞ்சு போன வீட்டுல நம்ம எல்லாம் இருக்கு செதறி போயிடுச்சு. ஸோ இனிமே வந்து நம்ம இந்த வீட்டுல இருக்க வேணாம், நம்ம வந்து தனித்தனியா இருக்கலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் கூட்டிக்கலாம், சிரிக்கலாம், பழகலாம், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வாழ்க்கைக்கு போயிடலாங்கிறது ஒரு பயங்கர ரெவல்யூஷனரி தாட். அது அப்போ வந்து எல்லாமே கூட்டு குடும்பமா இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணது வந்து ஒரு பயங்கர இட்ஸ் இமோஷனலி வெரி திஸ் ஒன். பிகாஸ் அவங்க தான் வந்து ஆரம்பத்தை எல்லாரோடையும் நல்லா பழகுறாங்க. லக்ஷ்மி எல்லாமே இன்லாஸா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்கதான் வந்து லைக் ஒரு மாதிரி இது பண்றாங்க. அந்த படிக்காத பையன் படிக்க மாட்டான், அவனும் அந்த தம்பி படிக்க வைப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த மாதிரி பண்ணாங்க. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் அந்த விசு படங்கள் என்ன ஆச்சுன்னா, அது ஸ்லோவா சீரியல்லாம் வளர வளர அந்த கான்ஃபிளிக்ஸ்லாம் வந்து டிவில வந்த அப்புறம் the audience for that started seeing all those conflicts on TV. இந்த படம் இவ்வளவு crores gross இந்த இதுன்னு சொல்லிங்கல, ஆக்சுவலி ஒரு விதத்துல இட்ஸ் நாட் டெக்னிக்கலி ரைட். பிகாஸ் இப்ப நீங்க யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சைட்ஸுக்கு போனீங்கன்னா கரண்ட் கிராஸ் போடுவாங்க, கரண்ட் நெட் போடுவாங்க, பட் ஆல்சோ அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃபிளேஷன் ஒன்னு போடுவாங்க. ஸோ தட் இஸ் வை 1939ல ரிலீஸ் ஆன கான் வித் தி விண்ட் தான் இன்னும் நம்பர் 1 படம். பிகாஸ் அந்த படம் வித்த மாதிரி டிக்கெட்ஸ் எப்பவுமே விற்கல. அப்ப 10 cents அந்த டிக்கெட்டோட விலை, அது வந்து 10 பைசா மாதிரி. ஸோ அந்த 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 படத்துக்கு வித்த டிக்கெட்ஸ் வந்து ஃபுட்ஃபால்ஸ் வந்து இந்த அளவுக்கு வரவே இல்லை. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நம்ம வந்து வி ஃபர்கெட் தட் இப்போ சம்சாரம் ஒரு மின்சாரமோட ஒரு நீங்க அட்ஜஸ்டட் வேல்யூ எடுத்தீங்கன்னா, தட் இஸ் அந்த படத்தை வந்து அப்போ வந்து ஒரு 2 ரூபாய் டிக்கெட்டுக்கு அவ்வளவு பண்ணிருக்குல்ல, அந்த டிக்கெட் வந்து இப்போ 120 ரூபாய் 150 ரூபாய் இருந்ததுன்னா அந்த கால்குலேஷன்ல இட் மைட் ஈவன் பி ஆஸ் பிக் அஸ் one of these big movies now. You don't know because we don't do that adjustment calculation. Slowly what happened is, first வந்து டிவி வந்தது, அப்புறம் விசிஆர் வந்தது, அப்புறம் இந்த விசிஆர் ரெண்ட் பண்ற கான்செப்ட்ல இருந்தது. ஸோ நீ உங்ககிட்ட விசிஆர் இல்லைனாலும் ஒரு வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு 4-5 படம் வந்து ஃபேமிலியா இல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட 2-3 வீடு வந்து pull in the money and get the cassettes and watch it at home. அது இருந்தது. Then you got a downloads era. Then அந்த சீரியல் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ வெளியில போய் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போய் படம் பார்க்கணுங்கிறது குறைஞ்சு போச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை அந்த எமோஷனல் ட்ராக் இருக்கிற படங்கள்லாம் வந்து இப்போ அவ்வளவு வருது. அண்ட் எக்ஸாம்பிளா இந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன், குட் நைட் வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. படம் வந்து தியேட்டர்லயுமே நல்ல ஓட்டம் இருந்தாலும் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்றதை பிகாஸ் தென் ஒன்லி தே ரியலி கோ அண்ட் see. பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா, குட் நைட்ங்கிறது ஒரு சின்ன படம், இட்ஸ் a very nice film, பட் நான் ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கலாம், நான் வீட்லயே பார்க்கலாம் அப்படிங்கிற லாஜிக் சில பேருக்கு இருக்கு. ஓகே, சில பேர் வந்து ஸ்டில் தே கோ, தட் இஸ் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லிட்டு போறாங்க. பட் நீங்க அந்த டோட்டல் கிராஸ்னு பாத்தீங்கன்னா
அது வந்து definitely it won't be as high as these other films. So I think அதுவும் ஒரு 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 ரீசன். ஸோ த திங் இஸ் டெஃபினெட்லி இந்த இமோஷனல் படங்கள்லாம் வந்து அவ்வளோ they don't draw people to this one anymore. And I think one of the biggest reasons is also that இப்போ வந்து people they want to go to celebrate. Okay. அவங்களுக்கு வந்து இந்த அங்க போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க, அதெல்லாம் they don't want to see all that. They just want to celebrate. Okay, and one film or one scene that made you cry recent times la? Like ரொம்ப நிறைய recent times recent times. அந்த டாடால அந்த கவின் வந்து அந்த குழந்தை எடுத்துட்டு போற சீன், I really cried at that scene. Nice. And the opening scene also was very nice. Nice. Next வந்து இழிவரல். அதை வந்து நம்ம துன்பம்னு சொல்லலாம். ஒரு விஷயம் தொடர்ந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க, துன்பமா நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க. I think social media நினைக்கிறேன். Okay, why? No, because they don't wait for the film to get over. அப்பப்போ they keep like looking at their phone and tweeting their opinion or whatever it is. ஒரு அவங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு நீங்க வந்து உங்களை என்க்ராஸ் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இந்த சீன் லைக் செம்ம மாஸ், இந்த சீன் வந்து சூரமுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you are not watching the movie at all. Which is why நம்ம படங்களும் வந்து அந்த அந்த அட்டென்ஷன் டெபிசிட்டுக்காக பண்ண I think they're going to go more and more like that, because ஒரு சஸ்டெயின்டா ஒரு படம் வந்து நம்ம பார்க்கணும்னா அது ஏன் people don't see. And also sometimes வந்து that is also capable of killing movies, because இப்போ நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் படம் பாக்குறீங்க, ஸ்லோவா இருக்கு, உடனே வந்து ஐயோ படம் செம ஸ்லோடா நீங்க எழுதிட்டீங்க. ஆனா 15வது நிமிஷத்துல இருந்து படம் வந்து செம பிக்கப் ஆகுது. and you realize that slow beginning was necessary because அது வந்து ஒரு அந்த செட்டப்காக you had to do that. But by the time you send that tweet out and some 50,000 people have seen it and they're like ஐயோ அந்த படம் பார்க்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. So you're actively like sending out a message that is preventing certain people from seeing it. So I think that has become a big problem these days. நெக்ஸ்ட் வந்து மறுக்கைங்கிறது வியப்புன்னு எடுத்துக்கலாம். நீங்க இப்ப இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில வியந்து பார்க்குற ஒரு டைரக்டர் யாரு? இஸ் ரியலி டேலண்டட் அப்படின்னு நீங்க வியப்பார ஒரு all these new directors. Okay. எனக்கு when I saw the first half of Dada, நான் சொன்னேன் இல்ல கணேஷ் பாபு, நான் I was very very impressed because ஒரு you know the very classical way he took the shots, அந்த நான் கேமரா நகர்த்த மாட்டேங்கிற தைரியம், because இப்போ வந்து நம்ம ஒரு எடிட்னா ஒரு 2 seconds எடிட் பண்ணிடுறோம், பிகாஸ் ஐயோ ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு. பட் அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4-5 minutes he just keeps that frame and goes closer and closer. அந்த தைரியம் வந்து just makes you so ஒரு வியப்பா இருக்கு, பிகாஸ் இட்ஸ் லைக் பரவாயில்லப்பா இந்த காலத்துல ஒரு டைரக்டர் வந்து தன்னோட நம்பிக்கையோட ஒரு படம் பண்றாங்க. இட்ஸ் லைக் ஆனா அந்த படமும் போய் கனெக்ட் ஆகுது, goes and becomes a hit. So that is the best thing, no? So அதே மாதிரி லைக் எனக்கு குட் நைட் அவ்வளோ ஒர்க் ஆகல, பட் ஐ லவ் that relationship between Ramesh Tilak and that Rachel. அவங்க நிஜமாவே வந்து ஒரு ரியல் கப்புள் மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இது மாதிரியே இல்ல. ஸோ எனக்கு அந்த ஹோல் படம் ஒர்க் ஆகலனாலும் அந்த ஒரு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து அச்சம் சார். டோட்டலா இப்போ முதல்ல வந்து கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் அங்கங்க வந்துட்டு இருந்தாலுமே இப்ப நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து டோட்டலா ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது தமிழ் சினிமாவும் பழைய ஒரு வேற மாதிரியா ஒரு நிலைக்கு போகுதுன்னு ஒரு பயம் எப்பயாவது தோணி இருக்காங்க? இது எப்பவுமே வந்து தமிழ் சினிமா கமர்ஷியல் சினிமா தான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஆர்ட் சினிமாங்கிற இதுவே கிடையாது. அது மலையாளத்துல இருந்திருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருந்திருக்கு, பெங்காலி சினிமால இருந்திருக்கு. பட் தமிழ் தெலுங்குல எல்லாம் வந்து ஒரு 2 பேரை தவிர ஆர்ட் சினிமாங்கிற ஒரு இதுவே கிடையாது. நம்ம வந்து மிஞ்சி போனா அந்த உதிரி பூக்கள் அந்த மாதிரி படங்களை சொல்லலாம், பட் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் படம் தான். இட்ஸ் நாட் அன் ஆர்ட் ஃபிலிம் எக்ஸாக்ட்லி. வாட் ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் இஸ், இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து லைக் இந்த பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் இஃப் தே டாமினேட் சோ மச், நம்மளுக்கு அந்த மார்வல் கல்ச்சர் மாதிரி வந்துருமோங்கிற ஒரு இது இருக்கு. தட் இஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்ரி ஹீரோ வில் வாண்ட் டு டூ ஒன்லி தீஸ் ரியலி ரியலி பிக் ஃபிலிம்ஸ். அண்ட் அந்த ரியலி ரியலி பிக் ஃபிலிம்ஸ்க்கு தான் வந்து ஒரு மக்கள் போய் மார்க்கெட், அதுக்கு மார்க்கெட் போவாங்க. பிகாஸ் அதை வந்து உடனே பேன் இண்டியான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஆக்டர், அங்கேருந்து ஒரு ஆக்டர், அங்கேருந்து ஒரு ஆக்டர் கொண்டு வந்துட்டு தென் ஐம் நாட் சேயிங் தட் மாடல் இஸ் ராங், பட் அது மட்டுமே மாடலா இருந்தா ப்ராப்ளம் ஆயிடும். ஓகே. அண்ட் கோவம் நான் இந்த இதுலயே நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
அதாவது எப்பயாவது ஒரு நல்ல ஒரு 2 படம் கொடுக்குற டேரக்டர், நல்ல கண்டென்ட்டா எடுத்திருக்க டேரக்டர் ஒரு பெரிய ஹீரோ கூட சேரும் போது உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறுறதுனால எப்பயோ கோவப்பட்டிருக்கீங்களா? அந்த கண்டென்ட் நல்லா வராத போது ஒரு நல்ல டைரக்டர் இருப்பாங்க, ஒரு 2 படம் 3 படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. எனக்கு கோவம் வந்ததே ஒரு 2-3 படங்கள்ல தான். பட் எனக்கு வந்து நோ, பிகாஸ் ஃபில்ம் இஸ் நல்லா வரலன்னு வருத்தப்படலாம். ஐ மீன் லைக் இட் குட் ஹவ் பீன் பெட்டர்னு ஒரு ஸ்லைட் ஃபீலிங் இருக்கலாம். பட் இட்ஸ் அல்டிமேட்லி ஜஸ்ட் அ ஃபில்ம். லைக் எந்த படம் உங்களுக்கு ஆக்சுவலி கோவம் வந்து தெரிஞ்சுக்க நான் சொல்ல போறேன். ஓகே, அது ஆல்ரெடி ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆயிட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு. சோ ஓகே. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூப்பிட்டு ஒரு கமர்ஷியலா டோட்டலா மாத்தி படம் பண்ணும்போது அது ப்ராப்ளமா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல. இப்போ போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ. நோ, சி அவங்களுக்கு எது சரின்னு பண்ணுதோ அவங்க பண்றாங்க. நம்மளுக்கு எது சரின்னு பண்ணுதோ நம்ம வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்குறோம் இல்லையா? So I think that is very natural. So நான் எப்பவுமே வந்து because ultimately this is not personal. Because இப்போ வந்து நான் சொல்றேன், எனக்கு வந்து உங்களோட இன்டர்வியூ பண்ற ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், that doesn't mean I don't like you. Okay. It's the work is different and the person is different. எனக்கு பர்சனலா வந்து லைக் அந்த பகைன்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சில சமயம் ஒரு கோபத்தை விட ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு இப்ப நம்ம ஏன் வந்து சில சமயம் அந்த மலையாள படங்கள் மாதிரி எடுக்கிறது இல்லை, அந்த 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 ஜோன் ஏன் நம்மளுக்கு இல்லை, அது வந்து ஏன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்றோங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அடுத்தது உவகை. ஒரு பர்சன், ஒரு இப்போ ரீசெண்டா இருக்கிற ஒரு டைரக்டர்ஸ்ட நீங்க பேசும்போதோ இல்லை இன்டர்வியூ பண்ணும்போதோ இவரோட தாட் ப்ராசஸ் கண்டிப்பா தமிழ் சினிமாவை வேற மாதிரி லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஒரு மகிழ்ச்சி கொடுத்த ஒரு டைரக்டர் யார்? நிறைய பேருங்க. ஓகே. தமிழ் சினிமா இட்ஸ் ஈஸி டு திங்க் அ டிஃப்ரெண்ட் வே. பட் அந்த தாட் வந்து ஒரு சினிமாவை டிரான்ஸ்லேட் ஆகுங்கிறது அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பிகாஸ் அகைன் நம்ம எப்படி வேணா யோசிக்கலாம், பட் நம்ம யோசிக்கிற ஒரு கதைன்னு நம்ம பண்றோம் இல்லையா? So that is why the purest form of a film is at the screenplay level, because அது வந்து நீங்க எழுதுறது. The minute you go and give it a producer and to an actor, they're going to suggest their changes. Then you make those changes or whatever it is. Then you go and make something else will happen, something else will happen, something else. But so by the time it actually reaches the screen, நீங்க ஒரிஜினலா அந்த purest formல வச்சிருந்த screenplayக்கும் அதுக்கும் there's quite a difference. So I think we will really know if you really want to know the quality of a director or a writer, அவங்க அந்த ஸ்கிரீன் பிளே என்னங்கிறத படிச்சாதான் உங்களுக்கு really you'll understand. Because இது வந்து எதுக்கு பண்ணாங்க, அது பண்ணாங்க, இந்த ஆக்டர் எதுக்கு போட்டாங்க, அந்த ஆக்டர் போட்டாங்கன்னா, பிகாஸ் அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு பார்ட் சூப்பரா இருக்கும். பட் அவங்க கமர்ஷியல் ப்ரெஷருக்காக ஒரு ஆக்டர்ஸோ போட்டிருப்பாங்க, அவங்க நல்லா பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரோலே ஒரு மாதிரி சொதப்பிடும். பட் நீங்க ஆக்சுவலி நீங்க படிச்சா அது செம்மையா இருக்கும். So there is so much that happens between the purest form of a film, which is that screenplay level, and the audience க்கு என்ன படம் வருதுங்கிற இதுக்கு. So thoughts மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்ல. அண்ட் அமைதி. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எங்களுக்கு பார்க்கும்போது முதல்ல வந்து டோட்டலா ஸ்டார் ட்ரிவனா இருந்த டைம்ல ஸ்டார்ஸுக்கு அதிகமான சம்பளங்கள் வந்து அது வந்து எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டேரக்டர்ஸ்மே ஓரளவுக்கு ஈக்குவலான சேலரி வருது, எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருக்கு. ஓகே, டேரக்டர்ஸ் ஆர் பிரைஸ்னு உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் கொடுக்குது? I think directors, writers should be paid a lot. Because like when I wrote my first screenplay, I didn't care about the money, evlo panam varudho. But what I was shocked is the money that I got versus was 50 times more. I mean, எனக்கு எவ்வளோ பணம் கிடைச்சதோ, the dance choreographer got 50 times that money for one song. Okay. That really put things in perspective, because I was like, oh my God, what is this? Like, I can understand, let's say I get 1 lakh and that person gets 5 lakhs, that's fine. But I'm getting 1 lakh and the person, I'm not, these are approximate figures. I'm getting 1 lakh and that person gets 50 lakhs for a song, like for a song. And like I'm building this entire stage, movie, everything. Because without me, that person would not have a song to do it. But then I found out one very interesting thing about the industry. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களால எது பார்க்க முடியுதோ, okay, they don't mind giving money for that. அவங்களால வந்து they can see a song sequence, they can see the dance, they can see a fight sequence. So இவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு,
இவர் வந்து எக்ஸைட்டிங்கா பண்ணிருக்காரு. ஸோ தே நோ தட் பர்சன் இஸ் டூயிங் ஒர்க். தே கான்ட் see writing. ஓகே. It's invisible. Yeah. It's not there on screen. They can see actors. Yeah. They can see everything, but they cannot see writing. அண்ட் சார், இந்த ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. நிறைய விஷயம் சினிமா பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் நான் கேட்ட கேள்வி இருக்கலாம் இவ்வளோ பொறுமையாக ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பதில் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். நன்றி. Thank you so much. Yeah, and all the best for your channel. Thank you, sir. Yeah.